ஐஸ்வர்யா வந்து கர்ப்பம் இல்ல அப்படின்ற விஷயத்த வந்து சித்ரா வந்து ரிப்போர்ட் குடுத்து வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லையா, இவ்வளோ நாள் ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து எல்லார் முன்னாடியும் வந்து இந்த டாக்டர கூட்டு வந்து நிரூபிக்கிறாங்க. இந்த மாரி வந்து ஐஸ்வர்யா பொய் சொல்லியிருக்கா, தலகாணி வச்சு வயித்துல கட்டியிருக்கா, உண்மையான கர்ப்பம் கிடையாது. அவ வந்து கர்ப்பமே இல்ல, இவ்வளோ நாள் நடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நிரூபிக்கிறாங்க. அதனால எல்லாருமே வீட்ல அதிர்ச்சி அடையிறாங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, "ஏன் இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி இதுக்கெல்லாம் காரணம் மகா தான். மகா தான் எனக்கு ஐடியா குடுத்தா. இந்த மாரி நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்னா, நான் வந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நடிச்சுட்ருக்கேன். இவ்வளோ நாள் அவளும் என் கூட தான் இருந்தா அப்படின்ற மாரி எல்லா விஷயத்தையும் மகா மேல பழிய தூக்கி போடுறாங்க. மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. "நான் எப்போ அப்படிலாம் பண்ணேன்? ஏன் இப்படிலாம் பொய் சொல்ற?" அப்படின்றாங்க. "நான் கர்ப்பமா இல்லன்ற விஷயம் வந்து உனக்கு தெரியாதா மகா?" அப்படின்னோனே அப்படியே அமைதியா இருக்காங்க. "சொல்லு மகா, உனக்கு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னோனே, "ஆமா எனக்கு தெரியும் முன்னாடியே." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறார் சூர்யா. "அப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் மறைச்சிருக்கியா? ஏன் மறைச்ச?" அப்படின்னோனே எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. "நான் வேணும்னு மறைக்கலங்கன்னு" சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. யாரும் மகா பேச்ச கேட்கறதா இல்ல. இவங்க 2 பேருமே ஆள் சரியில்ல. 2 பேருமே எல்லாருமே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சூர்யா கிட்ட மகா வந்து "தயவுசெய்து என்ன நம்புங்கன்றாங்க." உடனே சூர்யா வந்து அமைதியா இருக்காரு. உடனே என்ன பண்றாங்க, ராஜலட்சுமி வந்து "உன்ன நம்ப என்ன பண்ண சொல்ற? நீ எல்லாம் முன்னாடி வந்து எல்லா உண்மையும் மறைச்சிட்டல. இதுக்கப்புறம் இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. என் பையனோட வாழ்க்கையில வந்து உனக்கு இடம் கிடையாது. என் பையன் வந்து உன்ன டைவர்ஸ் பண்ணிடுவான். அவனுக்கு வேற வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன்." அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து மகா வந்து பயங்கரமா அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து ஐஸ்வர்யாவ பார்த்து சொல்றாங்க சித்ரா, "ஆமா இதுக்கப்புறம் நீயும் இந்த வீட்ல இருக்க முடியாது. மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போயிடு." அப்படின்றாங்க. "நான் வெளிய போமாட்டேன். இந்த வீட்ல தான் இருப்பேன். என்ன வெளிய போ சொல்லி நீங்க யார் முதல்ல? இந்த குடும்பத்த கோர்ட்டுக்கு இழுப்பேன். நீங்க எல்லாருக்கும் வந்து எதுவுமே பண்ணவே முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேருமே சரியில்ல. உங்க குடும்பமே சரியில்ல. ஏமாத்து குடும்பம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சூர்யாவோட அப்பா வந்து வந்து கேட்குறாரு, ஐஸ்வர்யாவையும், சித்ராவையும், உங்க பையனையும். அதை கேட்டு 3 பேரும் ஆச்சரியம். "நீங்க 3 பேரும் முதல்ல வெளிய போனாவே வீடு குடும்பமே உருப்பட்டுரும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதை கேட்டு வந்து "நான் போயிடணுமா?" அப்படின்றாங்க. "அப்போ நாங்க போயிடணும். எங்க சொத்த பிரிச்சு குடுங்க." ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைங்க. உடனே ராஜலட்சுமி, "உனக்கு ஏது சொத்து? முதல்ல உன் மாமியாருக்கு சொத்து கிடையாது இந்த வீட்ல. அது வந்து சொத்து கேட்குறியா நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து "என்னை பத்தி இவ்வளோ மோசமா பேசுறாங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு வந்து சொல்றாங்க சித்ரா. "நீ உங்கள நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த மாரி பேசுறாங்களே அக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே வந்து தாத்தா வந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னாச்சு தாத்தாக்குன்னு?" சொல்லிட்டு. அப்போ வந்து "நீங்களும் நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்த்து சித்ரா கேட்குறாங்க. உடனே வந்து "யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவங்கலாம் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எவ்வளோ நாள் வந்து பிரச்சனை இருக்காரு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி எல்லார் முன்னாடியும் சூர்யா வந்து சொல்லிடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "அப்ப தாத்தா கேன்சரா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா வந்து பார்த்துட்டு பாட்டி அழறாங்க. தாத்தா சொல்றாரு, "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது குடும்பம் உடையக்கூடாது என் கண்ணு முன்னாடியேன்றாரு." உடனே வந்து பாட்டி வந்து "நான் முடிவு எடுக்கிறேன். இங்க பாருங்க எல்லாரும் வாய மூடிட்டு போயிடுங்க. இதோட தாத்தா தான் எல்லா முடிவும் எடுப்பாரு." அப்படி சொல்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. "போறீங்களா எல்லாரும்?" அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம மகா வந்து தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "நான் வந்து வேணும்னே செய்யல. ஏதோ மறைச்சுட்டேன்." அப்படின்றாங்க. சூர்யா கிட்ட இத பத்தி சொல்றாங்க. சூர்யா வந்து "உன்ன மன்னிக்க முடியாது. இதுக்கப்புறம் உனக்கு வந்து உன் கூட நம்பிக்கையா வாழ முடியாது. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ." அப்படின்னு நம்மலாம் சொல்றாரு. "நீங்க மட்டும் மறைக்கலையா? நீங்க மட்டும் வந்து தாத்தாக்காக இவ்வளோ நாள் என்கிட்ட மறைச்சு பொண்டாட்டிய ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்து மகா கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா வந்து என்ன காரணம் சொன்னாலும் சொல்லுவேன், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து தாத்தா வந்து "நான் 2 பேருமே மன்னிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.